லாஸ்ட் வீக் ஜுடியோக்கு போயிருந்தப்ப நான் இந்த 2 ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். இந்த 2 ப்ராடக்ட்டுமே செம சூப்பரா இருந்துச்சு. என்ன அந்த 2 ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ஐலைனரும் மஸ்காராவும். நான் எப்பவுமே ஸ்விஸ் பியூட்டியோட ஐலைனர் தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இந்த ஐலைனர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஜுடியோல ரேட்டுமே அஃபோர்டபுளா இருந்துச்சு. அப்படியே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஈவினிங் பூஜையெல்லாம் முடிச்சாச்சு. குட்டீஸ்க்கு பாலுமே ஆத்தி கொடுத்துட்டு நானும் நித்தினும் எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா எங்க இலையில இருக்க பெரியபாளையத்தம்மன் கோவிலுக்கு தான் போயிருந்தேன். எனக்கு தெரிஞ்சு இந்த கோயிலுக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் போறேன்னு நினைக்கிறேன். வெளியே பொங்கல்லாம் வச்சிருந்தாங்க. சடனா இந்த கோவிலுக்கு எதுக்கு விசிட் பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நித்தினும் திவேஷ்க்கும் வந்து 10th பப்ளிக் எக்ஸாம். ஸோ அவங்களுக்காக நான் வேண்டி இருந்தேன் 2 பேருமே நல்ல மார்க்ல பாஸ் ஆகணும்னு சொல்லிட்டு. மே 9th திவ்யாவோட பர்த்டே முடிச்சுட்டு அந்த பக்கமா வரும்போது சாமிகிட்ட வேண்டிட்டு இருந்தேன் மே 10th ரிசல்ட் பசங்களுக்கு ரிசல்ட் நல்லபடியா வரணும்னு சொல்லிட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி 2 பேருமே சூப்பர் மார்க்ல பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 2 பேருமே கூட்டிட்டு வந்து அர்ச்சனை பண்ணி சாமி சூப்பரா தரிசனம் பண்ணியாச்சு. ஸோ 1 இயரா இப்ப போகணும் அப்ப போகணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். இன்னைக்கு கிளம்பியாச்சு. கோவிலே பழைய காலத்து கோவில் தான். அது பக்கத்துல இந்த சஃபி ஸ்வீட்ஸ்ன்ற ஒரு ஷாப் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளைல இருந்தே பாக்குறேன். ஆர்டர் பண்ண ஸ்நாக்ஸ்லாம் 1 by 1 வந்துருந்துச்சு. சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. என்ன மாதிரி நீங்களும் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வேண்டுதல் வச்சிருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.